மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக திருச்சிக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. வரலாற்றில் பல மாற்றங்கள் சாதனைகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் மாணவர்கள் என பிரதமர் பெருமிதம். ஜப்பான் நாட்டில் நடந்த தொடர் நிலநடுக்க சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30ஆக அதிகரிப்பு. முழு வீச்சில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தகவல். தமிழ்நாடு மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களை நிரப்பும் பணி 2-3 மாதங்களில் நிறைவடையும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் பொங்கலுக்குள் நிறைவேற்றப்படும். அங்குள்ள குறைகள் 2-3 நாட்களில் சரி செய்யப்படும் என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் TNPSC தேர்வை ஒத்தி வைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திருச்சியில் 20,140 கோடி மதிப்பிலான 20 திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து புதிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இதற்காக திருச்சி வந்த பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆகியோர் வரவேற்றனர். பாரதிதாசன் பல்கலை பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட அரசு திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து பிரதமர் மோடி திருச்சி வந்தடைந்தார். விமான நிலையத்தில் ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர். விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக சென்ற பிரதமர் மோடிக்கு வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி வந்தடைந்த பிரதமர் மோடி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரதிதாசன் சிலைக்கு பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் 30 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து பட்டங்கள் பெற்ற மாணவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அப்போது ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். பட்டமளிப்பு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, கல்வி என்பது அறிவோடு சகோதரத்துவத்தையும் வளர்க்க வேண்டும், மொழியையும் வரலாற்றையும் படிக்கும் போது கலாச்சாரம் வலுப்படும் என பேசினார். மேலும் புதியதோர் உலகு செய்வோம் என்ற பாரதிதாசனின் கூற்றுப்படி 2047 நோக்கி பயணிப்போம். இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவின் திறமையை நமது இளைஞர்கள் உலகுக்கு பறைசாற்றி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஜப்பான் நாட்டில் புத்தாண்டு அன்று நடந்த தொடர் நிலநடுக்க சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30ஆக அதிகரிப்பு என அந்நாட்டு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இஷிகாவா மற்றும் நிகாட்டா மாகாணங்களை மையமாக கொண்டு திடீரென தொடர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. குறைந்தபட்சமாக 4.0 ரிக்டர் புள்ளிகளில் இருந்து அதிகபட்சமாக 7.6 வரை நிலநடுக்கங்கள் பதிவாகின. இதனால் ஜப்பானின் மத்திய பகுதியில் உள்ள இஷிகாவா, நிகாட்டா, டயோமா, யமஹடா உள்ளிட்ட மாவட்டங்கள் மொத்தமாக குலுங்கின. இதேபோல தலைநகர் டோக்கியோ வரை நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் உணரப்பட்டன. அடுத்தடுத்து நிகழ்ந்த இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கட்டிடங்கள் குலுங்கியதுடன் அவற்றில் விரிசல்களும் ஏற்பட்டன. சாலைகள், வீதிகள் 2ஆக பிளந்தன. இந்த பேரிடரால் பல இடங்களில் வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் இடிந்து விழுந்து 8 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியானது. இந்நிலையில் இந்த நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அதேபோல் கட்டிட இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களை நிரப்பும் பணி 2-3 மாதங்களில் முழுமையாக நிறைவடையும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் மருத்துவ கட்டமைப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மக்களை தேடி மருத்துவமனை மூலம் 1,67,00,000 பேர் பயனடைந்துள்ளதாக கூறிய அவர், மக்களை தேடி மருத்துவம் மூலம் தொழிற்சாலையில் உள்ள பணியாளர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்ய திட்டமிட்டு இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பும் பணி இன்னும் 2-3 மாதங்களில் முழுமையாக நிறைவடையும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். முதல் கட்டமா அந்த மருத்துவர்களுடைய பணியிடங்கள் முடிச்சு அவங்களுக்கு இந்த கொரோனா மதிப்பெண் மெரிட் மார்க்ஸ் கொடுக்கறதுல அந்த பணிகளுக்கான இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. அநேகமாக பொங்கலுக்கு முன்னாடியே இந்த 1021 மருத்துவர்களையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் இந்த பணியாணைகள் வழங்கப்படும். அவர்களை தொடர்ந்து அது ஒரு 30 கேஸ் இருந்தது. இந்த கேஸ் எல்லாம் கலைஞ்சி எல்லாருமே சொல்றாங்க டாக்டர்கள் நியமனத்தில் ரொம்ப நாளாக டிலே ஆனாங்க. டிலே ஆனது உண்மை.
இது எல்லாமே உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகள். அது குறிப்பாக அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களே போட்ட வழக்குகள். ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு இறுதி செய்யப்பட்டு இப்பொழுது அது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. பொங்கலுக்கு முன்னாடியோ அல்லது பொங்கல் கழிச்சு 1-2 நாட்களிலேயோ 20ஆம் தேதிக்கு முன்னாடி அந்த 1021 பேருக்கும் பணி ஆணைகள் தரப்படும். அதைத் தொடர்ந்து ஒரு 983 மருந்தாளுநர்கள் பணியிடங்கள், அதுக்குமா அதுலேயும் 2-3 கேஸ் இருக்குது. அதுவுமே இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. அதை தொடர்ந்து ஒரு 1200க்கும் மேற்பட்ட சுகாதார ஆய்வாளர்கள் அந்த பணியிடங்கள், 2200 கிராம சுகாதார செவிலியர்கள். இது எல்லாமே ஓரிரு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். டாக்டர்ஸ் மட்டும் 20ஆம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் பொங்கல் பண்டிகைக்குள் ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். வால்டாக்ஸ் சாலையில் உள்ள கல்யாணபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை அமைச்சர் சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது மண்டல குழு தலைவர் ஸ்ரீ ராமுலு, மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் பொங்கல் பண்டிகைக்குள் ஏற்படுத்தப்படும் எனவும் அங்குள்ள குறைகள் 2-3 நாட்களில் சரி செய்யப்படும் எனவும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். விரைவில் அந்த பேருந்து நிலையத்திற்கு தேவையான அனைத்து பணியாளர்களையும் துறையின் சார்பிலே பொறுப்பான அதிகாரியையும் நியமிக்க உள்ளோம். 2-3 நாட்களில் முழுமையாக அங்கே இருக்கின்ற குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும். முழுமையாக குறைகள் இல்லை என்று சொல்ல வரவில்லை. புதிதாக ஒரு குடியிருப்பை கட்டி குடியேறினால் கூட அந்த குடியிருப்பில் தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வதற்கு 1 மாதம் 2 மாத காலமாகும். 2 நாட்களிலேயே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றி பயணம் மகிழ்ச்சியுற மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார். தினம்தோறும் கண்காணித்து வருகின்றோம். துறை சார்ந்த அதிகாரிகள் முழுமையாக கிளாம்பாக்கத்திலே இருக்கின்றார்கள். ஓரிரு நாட்களில் 1 வார காலத்திற்குள்ளாக அனைத்து தேவைகளும் நிறைவு செய்யப்படும். நீங்களே அனைத்து தேவைகளும் நிறைவு செய்து பயணிகள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பணிகள் நடைபெறும். மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்களுக்கு வரும் ஜனவரி 6 மற்றும் 7ஆம் தேதி நடக்கவுள்ள ஒருங்கிணைந்த பொறியியல் பணிக்கான தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த பொறியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு வரும் ஜனவரி 6, 7 ஆகிய தினங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையாலும் வெள்ளத்தாலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இம்மாவட்டங்கள் இயல்பு நிலைக்கு முற்றிலுமாக திரும்பாத நிலையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழக அரசு பணி தேர்வுகளுக்கு விண்ணப்பித்துள்ளனர். எனவே தேர்வுகளை நடத்துவது முறையானதாக இருக்காது என்பதால் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்களுக்கு ஜனவரி 7 அன்று நடக்க இருந்த டிஆர்பி தேர்வை பிப்ரவரி 4 அன்று ஒத்திவைத்தது போல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஜனவரி 6, 7 அன்று நடக்க உள்ள ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வையும் ஒத்திவைக்க தமிழக அரசை வலியுறுத்துவதாக பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட விவகாரத்தில் வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனு இம்மாதம் 4வது வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டதற்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான இறுதி விசாரணை ஆகஸ்ட் 22, 23ஆம் தேதிகளில் நடைபெறும் என உச்சநீதிமன்றம் கடந்த ஜூன் 2ஆம் தேதி தெரிவித்தது. இதனிடையே அரசமைப்பு சட்டம் 370வது பிரிவு ரத்து குறித்த ரிட் மனுக்களை விசாரிக்க தொடங்கியதால் வேதாந்தா மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் நேற்று மீண்டும் முறையிடப்பட்டது. இதனை ஏற்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனு ஜனவரி 4வது வாரத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். வரி ஏய்ப்பு தொடர்பாக எழுந்த புகார்களின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கட்டுமான நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை, ஈரோடு, கோவை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். வரி ஏய்ப்பு தொடர்பாக எழுந்த புகார்களின் அடிப்படையிலேயே இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. சென்னை அண்ணாநகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் செயல்பட்டு வரும் தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்.
சென்னை எழும்பூர், ஷெனாய் நகர், அமைந்தகரை உட்பட 10 இடங்களிலும் ரியல் எஸ்டேட் தொடர்பான அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரோடு பெரியார் நகரில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை காளப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தின் அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர், சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியுடன் ஒப்பிடும்போது சென்னை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கியுள்ள தொகை யானை பசிக்கு சோளப்பொரியை போன்றதாகும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக மத்திய அரசு கடந்த 5 ஆண்டுகளில் 3273 கோடி நிதியை மட்டுமே ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது திட்ட மதிப்பில் வெறும் 5 விழுக்காடு மட்டுமே. குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை வழங்கும் மத்திய அரசு தமிழகத்தை மட்டும் வஞ்சிப்பது கண்டிக்கத்தக்கது என ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பன்னாட்டு வளர்ச்சி வங்கிகளிடம் கடனாக பெறலாம், மீதமுள்ள 30 விழுக்காட்டை மத்திய மாநில அரசுகள் தலா 15 விழுக்காடு என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தமிழக அரசின் சார்பில் யோசனை தெரிவிக்கப்பட்டது. அதன்படி பார்த்தால் சென்னை மாநகருக்கான 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு 9276 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆனால் அதில் 1/3 பங்குக்கும் குறைவாகவே மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது எந்த வகையிலும் நியாயம் இல்லை எனவும் சாடியுள்ளார். தமிழ்நாடு அரசு கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நிலையில் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்றால் பணிகள் முடங்கும் ஆபத்து உள்ளதை மத்திய அரசு உணர வேண்டும். சென்னை மாநகரின் வளர்ச்சியிலும் போக்குவரத்து தேவையை நிறைவேற்றுவதிலும் மெட்ரோ ரயில் திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அத்தகைய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதிலும் நிதி ஒதுக்கீடு செய்வதிலும் மத்திய அரசு தாமதம் காட்டக்கூடாது. டெல்லியில் அடுத்த வாரம் நடைபெற உள்ள பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிப்பதுடன் 15 விழுக்காடு பங்கு முதலீடு வழங்கவும் மத்திய அரசு முன்வர வேண்டும் என ராமதாஸ் தனது அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் டிசம்பர் 31ஆம் தேதி செயல்பட தொடங்கியது. எழில்மிகு வடிவமைப்புடன் கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்திலிருந்து நெல்லை, நாகர்கோவில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு பேருந்துகள் செல்கின்றன. இந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளில் 20 முதல் 30 ரூபாய் வரை கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் 32 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் அதற்கேற்ப கட்டண குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் இருந்து திருச்சிக்கு அரசு விரைவு பேருந்துகளில் 460 ரூபாய் வரை அதிகபட்சமாக வசூலிக்கப்பட்ட நிலையில் கிளாம்பாக்கத்தில் இருந்து செல்லும் அதே பேருந்துக்கு அதிகபட்ச கட்டணம் 430 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 9.11 கோடி பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டில் மட்டும் 3 கோடி பேர் மெட்ரோ ரயிலில் அதிகமாக பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியதில் இருந்து பெரும்பாலானோர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர். சென்னையில் வாகனங்களின் நெரிசல் அதிகரித்து வரும் நிலையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு செல்வோர் மெட்ரோ ரயிலை பயன்படுத்தி வருகின்றனர். மெட்ரோ ரயிலில் பயணிப்போர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி 8 ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் 9.11 கோடி பேர் மெட்ரோ ரயிலில் பயணித்துள்ளனர் என மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் 3 கோடி பேர் மெட்ரோ ரயிலில் அதிகமாக பயணம் செய்துள்ளனர். மெட்ரோ ரயிலில் பயணம் செய்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டும் மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்டு கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 5920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 47,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 30 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பிரீத்தி மெடிக்கல் சென்டர் மருத்துவமனை எலும்பு தொடர்பான ஆர்த்தோ மற்றும் பல்நோக்கு மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையின் இயக்குநரும் எலும்பு முறிவு மற்றும் முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர் தண்டபாணி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது எலும்பு முறிவு தொடர்பான சிகிச்சையில் பல்வேறு விதமான நவீன சிகிச்சை முறையில் அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும், குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படும் இடுப்பு எலும்பு முறிவு, மூட்டு தொடர்பான சிகிச்சைகளை நவீன முறையில் வழங்க மருத்துவமனையில் தனிப்பிரிவு இருப்பதாக கூறினார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல இருந்து கொஞ்சம் கால் ப்ராப்ளம் சொல்லிட்டு கோவை பிரீத்தி ஹாஸ்பிட்டல் போனோம். எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க அங்க நல்லா பாக்குறாங்கன்னு. அங்க போன அப்புறம் கால் செக் பண்ணிட்டு எலும்பு வீக்கா இருக்குன்னு போனோம். அங்க செக் பண்ணிட்டு டாக்டர் தண்டபாணி சார் தான் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அப்புறம் எலும்பு எதனால அடிக்கடி இதாகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தைராய்டு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. பேராதைராய்டு இருந்துச்சு. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணா இனிமே இந்த மாதிரி ஆகாதுன்னு சொன்னாங்க. அதுக்காக அப்புறம் அங்கேயே தொண்டையும் ஆப்ரேஷன் பண்ணோம். பேராதைராய்டுக்கும் காலும் ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ கொஞ்சம் வாக்கர் வச்சு நல்லா நடக்கிறேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்து வந்த மேலத்தெருவை சேர்ந்த அசோகன் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே புலாங்கிணறு பகுதியில் இயங்கி வரும் தனியார் நூற்பு ஆலையில் எதிர்பாராத விதமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து காரணமாக வானை நோக்கி கரும்புகை எழும்பியதால் அச்சமடைந்த அப்பகுதியினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் இந்த தீ விபத்தில் சுமார் 2 கோடி மதிப்பிலான நூல் பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சுதந்திர போராட்ட தியாகி GS லட்சுமண ஐயர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் அண்ணாதுரை, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முனுசாமி, பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தியாகி லட்சுமண ஐயரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருவாரூர் தெற்கு மாவட்டம் கச்சனம் கடைவீதியில் வணிகர் நல சங்க புதிய கிளை துவக்கம் மற்றும் சங்க கொடி ஏற்றும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு சங்க மாநில துணை செயலாளர் ராஜாராம் கலந்து கொண்டு கொடியினை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பாரதிதாசன் மற்றும் தலைவர் ராஜகோபால், செயலாளர் முரளிதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் நாள்காட்டி காலண்டர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. பின்னர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது. சென்னை தனியார் நட்சத்திர விடுதியில் HRWF சார்பாக 2024ஆம் ஆண்டுக்கான சிறகு கோல்டன் விங்ஸ் விருதுகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது. குத்து விளக்கேற்றி கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இந்நிகழ்விற்கு ரெயின்போ சிட்டி நிறுவனர் ஷேக் தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி சாதனையாளர்கள், சமூக நல ஆர்வலர்கள், காவல்துறை மற்றும் சட்ட வல்லுநர்கள், திரைப்படத்துறை, சின்னத்துறை பிரபலங்கள், நாட்டுப்புற கலைஞர்கள், தன்னார்வ தொண்டர்கள், தொழில் முனைவோர், ஊடகத்துறை போன்ற துறையில் உள்ள சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தமிழ்நாடு சந்த் மகாசபா பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் சென்னை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்துடன் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் அடையார் கஸ்தூரிபாய் நகரில் உள்ள மாநகராட்சியின் 13வது மண்டல அலுவலகம் அருகில் நடைபெற்றது. சந்த் மகாசபாவின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஸ்ரீ ராம சுவாமிஜி தலைமையில் கராத்தே சுந்தர் மற்றும் ஜெகநாதன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் அப்பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்வின் போது சந்த் மகாசபா மற்றும் பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் சென்னை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை அமைந்த கரையில் உள்ள பிரபு ஹெல்த் கேர் மருத்துவமனையில் வரும் 2024 புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு உணவு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி மருத்துவர் பிரபு தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கு நீரிழிவு நோய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் பல்வேறு உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டு பயனடைந்தனர். பிரபு ஹெல்த் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமா ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சிறு குழந்தைகளுக்கு சிரிப்புன்னு சொல்லி ஃபங்க்ஷன் இது மெயினாக அவருக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இன்னைக்கு நாள் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறோம், கிஃப்ட்ஸ் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் தரப்போம். இது 100 குழந்தைகளுக்கு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு சிறப்பாக நிகழ்ச்சி நடக்க போகுது. டோக்கியோ விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானம் விபத்துக்குள்ளாகி தீப்பிடித்ததில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜப்பான் டோக்கியோ விமான நிலையத்தில் ஓடுதளத்தில் தரையிறங்கிய விமானத்தில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீப்பிழம்புடன் தரையிறங்கிய விமானம் மளமளவென எரிய தொடங்கிய நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். விமானத்தின் பின்பக்க பகுதியில் பிடித்த தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். டோக்கியோ விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கடலோர காவல்படை விமானம் மீது பயணிகள் விமானம் மோதி விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக திருச்சிக்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. வரலாற்றில் பல மாற்றங்கள், சாதனைகளுக்கு காரணமாக இருந்தவர்கள் மாணவர்கள் என பிரதமர் பெருமிதம். ஜப்பான் நாட்டில் நடந்த தொடர் நிலநடுக்க சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30ஆக அதிகரிப்பு. முழு வீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தகவல். தமிழ்நாடு மருத்துவமனைகளில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களை நிரப்பும் பணி 2-3 மாதங்களில் நிறைவடையும். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் பொங்கலுக்குள் நிறைவேற்றப்படும். அங்குள்ள குறைகள் 2-3 நாட்களில் சரி செய்யப்படும் என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் டிஎன்பிஎஸ்சி தேர்வை ஒத்திவைக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.